ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி பற்றி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக பேசிடுவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அனைத்து ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு வந்து இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு வந்து மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தால் தான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு வந்து அவருடைய கலர் வந்து மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை, அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட, நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் வந்து இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சி வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு, இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு வந்து அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு வந்து ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனித தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளாக இருக்கிறது, ஊர் தலைவர்களாக இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா இந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும்.
எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சியை கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றாரு. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றாரு. ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி. இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலா எல்லாரும் பாருங்க, அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியாக கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மித்ரா டிவி சார்பாக நம்ம இதை அற்புதமாக கொடுக்குறோம். இதை இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாது, கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்குவார். குரு கேட்டு வாங்கி. குரு மருத்துவம், மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாய மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026-27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்க இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சி நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது இல்லை? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். பரல், குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப்.
சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும். பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும். சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும். ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம் பெரிய பொருளாதாரம். ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு, நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி, பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்குறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறது நான் ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஐயா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. கடந்த ஒரு 7-8 வருஷமாவே பிரச்சனைனா தனுசுனா பிரச்சனை, இப்படிதான் இருந்தாங்க. இப்போ கோச்சார் ரீதியாவே பாருங்க, அர்த்தாஷ்டமா சனியாவே இருக்காரு. இப்போ வருகிற ஜூன் மாசம் பயிற்சி ஆகுது. அதுவும் பாருங்க ராசியாதிபதி 8ல வர போறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்லதா இந்த 8ல போறது? அதை போய் சொல்லுங்க. கண்டிப்பா 8ஆம் இடத்தில் குரு, இதை அஷ்டம குருன்னு சொல்லுவோம். பொதுவாகவே 8ஆம் இடத்தில் குரு வாலி பட்டம் இழந்தார் அப்படின்னு ஒரு சொல் உண்டு ஜோதிடத்துல. அப்ப 8ஆம் இடத்துல குரு வரும்போது, 8ஆம் இடம்ங்கிறது நல்ல இடம் இல்லை, குருவிற்கு சிறப்பான இடம் கிடையாது. அதுவும் உச்சம் பெறார். ராசியாதிபதி போய் 8ஆம் இடத்துக்கு போறார். எல்லா தவறுகளுக்கும் ஜாதகரே காரணமாகக்கூடிய காலம் தெரிஞ்சே. அப்ப நிதானம் தான் இவரை இப்ப காப்பாற்ற போகுது. இந்த காலகட்டத்தில் இவர்களோட தசாபுத்தியும் சரியில்லை. அஷ்டமாதிபதி தசை நடக்குது, 6 குடைவன் தசை நடக்குது, அல்லது 8 குடைவன் தசை, 12 குடைவன் தசை, ராகு, கேது, தேவையில்லாத லக்ன பாவிகளோட தசை நடக்குதுன்னு வைங்க. இந்த காலகட்டம் இவங்களை போட்டு ஒரு உழுக்கிடும். அப்ப என்ன சொல்றேன்னா, செய்யாத தவறுக்கு வீண் பழியை ஏற்கின்ற காலமாக இருக்கும். 8ஆம் இடத்துல குரு செய்யாத தவறுக்கு வீண் பழியை ஏற்கின்ற காலம்னு சொல்லுது. ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படிதான் இருக்குது. ஆயுள் ஸ்தானம், அவமான ஸ்தானம், மன அமைதி கெடுறது, மன உளைச்சல், எந்த உதவியும் எதிர்பார்த்தவங்க கிட்ட கிடைக்காது. எந்த உதவியும் எதிர்பார்க்கிறவங்க கிட்ட கிடைக்காது. ஒரு வேலையை ஒரு தடவைக்கு 4 தடவை செஞ்சாதான் அந்த வேலை நடக்கும். அப்படியே அந்த வேலை நடந்தாலும் அதில் திருப்தி குறைவாக இருக்கும், மன நிம்மதி இருக்காது. இப்படி 8ஆம் இடத்தில் குரு வரும்போது ஒரு போராட்டத்தை கொடுக்கும். இதுல இவங்களோட ஜனன ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இந்த 8ஆம் இடத்தோட குரு கெடுதல் செய்யற பர்சன்டேஜை குறைச்சிக்குவார். ஒரு நல்ல தசாபுத்தி அந்த லக்ன ஜாதகருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா பெருசா கெடுதல் செய்யாம தாங்கக்கூடிய சக்தியை, தாங்கக்கூடிய வல்லமையை கொடுத்துருவார். அதுதான் அந்த கிரகம் சொல்லுது. 8ஆம் இடத்துல குரு வரும்போதுங்க, பணம், பொருளாதாரம் இந்த விஷயத்துல இவங்க கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். தேவையில்லாம பணத்தை லாக் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பெரிய அளவில் பணத்தை போட்டுட்டு தடுமாறி நிற்கிறது, போராடுறது, இது எல்லாமே வரும். இது எல்லாமே பிரச்சனையை கொடுக்காம போகாது. அப்படி ஒரு மன உளைச்சலை, மன நிம்மதி இல்லாத தன்மையை தான் இந்த 8ஆம் இடத்து குரு கொடுக்க போறார். அப்ப இந்த குரு என்ன சொல்ல போகுதுன்னா, எது சரி எது தவறு என்பதை ஆராய்ந்து சிந்தித்து இவர்கள் அந்த பிரச்சனையை கையாண்டாங்கன்னா தான் இவங்களுக்கு இந்த 1 வருட காலம் விமோச்சனம். அதை விட்டுட்டு எனக்கு தோன்றதை நான் செய்யறேன், நான் பெரிய ஆளு, இங்க பெரிய ஆளுக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா உங்களுக்கு எதிராக அந்த கோள் உட்கார்ந்துருக்கு.
உங்க ராசியாதிபதி, உங்க சுகாதிபதி, உங்க உடம்பு ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையை பார்த்துக்கணும். உங்க அம்மாவோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், என் தாய் மகன்கிற உறவுல பிரச்சனை விரிசல் வராம பார்த்துக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வராம கவனமா பார்த்துக்கணும். அதே போல வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். விபத்தை சந்திக்காம பார்த்துக்கணும். இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லதே நடக்காதா சார்னா 90% நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு 10% ஏதாவது இறைபலத்தினால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நடத்திக்க முடியும். அதுக்கு தான் 8ஆம் இடத்தோட குரு வந்து நஷ்ட குருன்னு சொல்றோம். இதுல வந்து நம்மளோட பேராசையை தூண்டுவார். பிரம்மாண்டமா போவோம். அலைச்சல்னா வீண் அலைச்சல், வெட்டி அலைச்சல்னு சொல்றோம்ல, அளவே இருக்காது. சுத்துனதுக்கு பிரயோஜனம் இருக்காது, புண்ணியமும் இருக்காது. அவ்வளவு மன உளைச்சல், நிம்மதியின்மை, மன போராட்டம் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு இவங்க இப்பவே தயாராயிட்டு அமைதியே உருவா, அமைதியே வடிவமா, அமைதியே சின்னமா வாழ்ந்துட்டா சேஃப். இல்லைன்னா தேவையில்லாம உங்களுக்கு போட்டு மன உளைச்சல் வந்து நிம்மதி குறைவு ஏற்பட்டு போராட்டத்தை உச்சபட்சமா கொண்டு போயிடும். இந்த காலத்துல புதுசாக ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இப்ப இருக்கிறத மட்டும் சீரா போயிட்டு இருந்தா பெரிய விஷயம். நான் அதை பண்றேன், அதை சொன்னேன், தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா உங்களை லாக் பண்ணிடும். யாராவது சீட்டு நடத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து யாராவது பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. பணத்தை ஒழுக்கமா கட்ட மாட்டாங்க. இவங்கனால திருப்பி கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த காலத்துல நீங்க போய் சிட் ஃபண்ட் போடுறது, சீட்டு போடுறது, இப்போ 10,000 ரூபா கட்டினா 20,000 ரூபா கொடுக்குறேன்னு யாராவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல போய் பணம் போடுறது, அப்புறம் தேவையில்லாத பணத்துக்கு ஆசைப்பட்டு போய் அதிர்ஷ்டத்தை நம்பி சிக்கிறது, இதெல்லாம் நடந்துரும். பிரச்சனையை வந்து அதிக அளவில் கொடுத்துரும். அப்போ இது வந்து போராட்டத்தை உச்சபட்சமா அது கொடுக்காம போகாது, நெருக்கடியை கொடுக்காம போகாது. அப்போ இதை நம்ம சுமூகமா சரியா நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தேவை வந்து இறைபலம் தான். இறைபலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 8ஆம் இடத்துல குரு வர்றதுனால நீங்க ஆத்மார்த்தமான சில வழிபாடுகளை பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சக்தியும் பெரிய பலத்தையும் கொடுத்துரும். இந்த வேலை மாற்றம்லாம் பண்ணலாங்களா ஐயா? அது பண்ணலாம். வேலை மாற்றம் பண்ணிக்கலாம், இடமாற்றம் பண்ணிக்கலாம். இடத்தை அவரே மாற்றி விட்டுருவாரு, டெஸ்கை மாற்றி விட்டுருவாரு, திரும்ப கிளம்பு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் இதுக்கு வந்து விமோச்சனம் உண்டு. விமோச்சனம்னு என்ன, இறைபலத்தினாலதான் விமோச்சனம். வேற எதனாலையும் நீங்க இப்ப விமோச்சனம் தேடவே முடியாது. உங்களை போட்டு அப்படி போட்டு ஒரு கசக்கி புழிஞ்சிட்டு போற காலம். அப்படி இருக்கிற நீங்க தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு நேரங்காலம் ஏற்கனவே டைம் சரியில்லை, உங்களோட தசாபுத்திகள் சரியில்லைன்னா நீங்க இப்ப அமைதியா இருக்கிறது மட்டும்தான் பரிகாரம். அமைதியா இருக்கிறது மட்டும்தான் பரிகாரம், வேற வழி இல்லை. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறனால நிறைய சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு போயிடும். இப்ப வந்து குழந்தைகளுடைய ஹெல்த், படிக்கிற குழந்தையா இருந்தா படிப்பு, டிகிரி படிக்கிறவங்களா இருந்தா படிப்பு, ஆரோக்கியம், அதே போல வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள்ல வெளியில தங்கி இருக்கிறவங்க, ஹாஸ்டல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு, கவனம் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்பதான் இந்த டீனேஜில் இருக்கிறவங்க லவ் தொந்தரவு, தேவையில்லாத அவமானங்கள், டிஸ்டர்ப் எல்லாம் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா எந்த தப்பு வராது. இல்லைன்னா அவங்கள போட்டு ஒரு என்ன செய்தின்னு கேட்டுட்டு தான் போகும். ஏன்னா 8ஆம் இடத்து குருவுக்கு வந்து நல்ல குரு அல்ல. அஷ்டமத்தில் அகப்பட்டவங்களுக்கு அஷ்டமத்துல குரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது ராசி அதிபதியே வேற. அப்ப அதான் சொன்னேன், எல்லா தவறுகளுக்கும் இவர்களே முதல் காரணம், இன்னொருத்தங்க அப்புறம் தான் காரணமாவாங்க. ஃபேமிலிக்குள்ளேயே அப்படித்தான், வாக்குவாதம் வராம பாத்துக்கணும், சண்டை சத்தம் வராம பாத்துக்கணும். ஏன் குடும்பம் பிரிஞ்சது, ஏன் சத்தம் வந்துச்சு, சண்டை வந்துச்சுன்னு தெரியாது. வம்பு வழக்கு பிரச்சனை போராட்டம்னு உள்ள இறக்கி விட்டுரும். இன்னொருத்தன் எவனோருத்தன் வந்து உங்களுக்கு 3வது மனுஷன் உங்களை டியூன் பண்ணி வம்புலையோ வழக்குலையோ இறக்கி விட்டுட்டு நீங்க கோர்ட்டு கேஸு தண்டனைன்னு அலைஞ்சிட்டு இருக்கணும். இது நமக்கு தேவையா? அப்போ ஒரு வருஷ காலம் அதுக்காக பொழைக்காம இருக்க முடியாது, வாழாம இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், அமைதியா இருங்கன்னு சொல்றேன். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்றீங்க, அது உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்க போய் முன்னாடி நின்றுட்டு நான் யாரு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னீங்கன்னா அது உங்களை போட்டு காலி பண்ணிடும். ஏன்னா உங்களுக்கும் மேல ஒருத்தர் இருப்பார். யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சறுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னா கவனமா இல்லாத போது நீங்க வலிக்கு விழுகணும், தடிக்கு விழுகணும், பிரச்சனையாகணும் அப்படிங்கிறத அது சொல்லுது. அப்ப ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாத்துலேயுமே சார், ஆரோக்கியம், தன்மானம், குடும்பம், வரவு செலவு, தொழில், பெயர் புகழ் எல்லாத்துலேயும் கவனம். ஏன் உங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு ஒரு அரசு வேலையில் இருக்கீங்க, ஒரு உயர் அதிகாரி இருக்கீங்கன்னா உங்களை அப்படியே ப்ரொமோட் பண்றதுக்கு அது தயாரா இருக்கும். அப்ப சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடுனால மட்டும்தான் தப்பிக்க முடியும். அப்ப சார் இதுக்கு நம்ம நல்ல ஒரு பரிகாரம் கொடுக்கணும். சூப்பர் சார். இவங்களுக்கு அதுதான் ரொம்ப மெயின். அப்ப ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்ல மெயினா குருவை கும்பிடுறதை காட்டிலும் அங்க இருக்கிற சிவன், அவருக்கு பேரு ஆபத் சகாயேஸ்வரர். உங்களோட ஆபத்துகளை தவிடுபொடியாக்குறவர்.
உங்களுடைய ஆபத்துகளை எரிச்சு சாம்பலாக்குறவர், உங்களுக்கு வர்ற ஆபத்துகளை அவர் கிரகிச்சுக்கிட்டு உங்களை காப்பாத்துறவர். அப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஆலங்குடி குரு பகவானுக்கு போய் ஆலங்குடியில குரு பகவானை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அங்க இருக்கிற பிராமணர்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணிட்டு கொண்டக்கடலை தானம் பண்ணிட்டு அங்க நல்ல ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு நீங்க எவ்வளவோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஒரு மஞ்சள் துண்டை விரிச்சு அந்த தரையில ஒரு அரை மணி நேரமாவது படுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இது உங்களை காப்பாற்றும். அதுக்கப்புறம் திருவலங்காடு வடாரண்யேஸ்வரர் அரக்கோணத்துக்கு பக்கத்துல இருக்குது திருவலங்காடு. அதே வியாழக்கிழமை அங்க போய் சிவன் அம்பாளை கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டும் வெளியில வரலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் உங்க குலதெய்வம். அங்க போய் சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் போட்டு ஒரு 10 பேர்த்துக்கு அந்த சக்கரை பொங்கலை விநியோகம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்து குருவினால் ஏற்படக்கூடிய அவமானம் பிரச்சனைகள் துடைத்து எடுக்கப்படும். அதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். இதை நீங்க கரெக்டா பண்ணல, ஏன்னா உங்களுக்கு கோயிலுக்கு போறக்க விடாது. கோயிலுக்கு போய் என்னத்தை சாதிக்க போறோம்னு தோண வச்சிடும், ஒரு விரக்தியை கொடுத்து. ஆமா, ஏன்னா ஆன்மீக கிரகம் காசு பணத்துக்கானவன், கௌரவத்துக்கானவன், புகழை கொடுக்குறவன் போய் 8ல மறைஞ்சிடறாருல. அது தனுசு வீடு வேற. தனுசு வீட்டுக்கு 8ல மறைஞ்சா எப்படி இருக்கும்? செய்யாத குற்றத்துக்கு வீண் பழிச்சொலுக்கு ஆளாகக்கூடிய காலம். இந்த பொது சேவையில் ஈடுபடுறவங்க, அரசாங்க அரசியல்வாதிகள், இது இவங்களுக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லுது. கவனமா இல்லை அப்படின்னா இது போராட்டத்தை கொடுக்கும், நெருக்கடியை கொடுக்கும், பேருக்கு ஒரு களங்கம். அதான் அப்படியே எடுத்த உடனே அதான் களங்கம்னு சொல்லிட்டோம். களங்கம்னு சொல்லிட்டோம். ஒரு காணல் நீர் மாதிரி களங்கத்தை கொடுக்காம அது போகாது. ஒரு காணல் நீர்னா தண்ணி இருக்குதுன்னு பக்கத்துல போக ஒன்றும் இருக்காது. இந்த காலகட்டத்தில் தேடி தேடி போக ஒன்றும் கிடைக்காது. அப்போ உங்களுக்கு தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்க சிறப்பா நீங்க கையாள முடியும். தசாபுத்தி சரியில்லைன்னா மோசமான தசை நடந்து 8ல குரு வரும்போது விபத்து, சர்ஜரி, பிராக்சர், ஆரோக்கிய குறைவு, அசிங்கம், அவமானம், களங்கம், விமர்சனம், செய்யாத தவறுக்கு தண்டனை, உறவுகளில் பிரிகிறது, இத்தனையும் கொடுப்பான். படிக்கிற குழந்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இந்த உடனே ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் ஆலங்குடி போறதும் அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறதும் குரு பகவானை கும்பிடுறதும் திருவலங்காடு போயிட்டு அங்க இருக்கிற சிவன் அம்பாளை கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆபத்து களங்கங்கள் உங்களை விட்டு வெளியேறிடும். உங்க குலதெய்வத்துக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சு படைச்சு விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா ரெக்கவரி ஆயிடும். அதான் இந்த குரு சொல்றது. 8ல் குரு நஷ்ட குருங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த சமயத்தில் அமைதியும் தியானமும் இவர்களை காக்கும். வாழ்க வளர்க.